அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட அது தப்பாக போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் 20:45 நிமிஷத்தில் ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல முக்கியமான கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழுது. உங்க ராசியிலேயே ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியோட செவ்வாய் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறது ஒரு விதமான அழுத்தமான சூழலை கொடுக்கும். 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்யறாங்க. இருந்தாலும் உங்க ராசி அதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கறது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பா நிச்சயமா அமையும். மே 11ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே சனி செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால தேவையில்லாத கோபம், டென்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு யாரையும் கடிஞ்சு பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் அவசியம் தேவை. தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல உச்ச சூரியனும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷமான அமைப்பு தான். மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்க பேச்சில் ஒரு கம்பீரமும் தெளிவும் இருக்கும். உங்க வார்த்தைகளுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியின் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால வேலையில அதிக உழைப்பை தர வேண்டியிருக்கும். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பா செயல்பட வேண்டியது அவசியம். குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உத்தியோகத்துல இருந்த சிக்கல்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். மே 12ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் ரீதியா வருமானம் அதிகரிக்க தொடங்கும். தன வருமானம் சிறப்பாகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால, அதாவது கலத்திர ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாத முற்பாதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். வசதியான வீடு, வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்கும். பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துல. ஏன்னா தனஸ்தானத்துல உச்ச சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மே 15ஆம் தேதி வரைக்கும் பணப்புழக்கம் தாராளமாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே குருவுடைய பார்வை 12ஆம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால தேவையில்லாத செலவுகள் குறையும். ஆனா வீடு மாற்றம் அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக சுப செலவுகளை செய்வீங்க. ஜன்மசனி மற்றும் செவ்வாய் இணைவு மாத முற்பாதியில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். உடல் உஷ்ணம், இரத்த அழுத்தம், தலைவலி சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம். மே 11ஆம் தேதி வரைக்கும் வாகனங்களை ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவை. ஹெல்மெட் அணியறது, சீட் பெல்ட் அணியறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குருவுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சனியுடைய பார்வை
7ஆம் இடத்துக்கு கலத்தர ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால திருமண முயற்சிகளில் சில இழுபறிகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்க ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மே 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் இணைவு குருவுக்கு கிடைக்கும் காரணத்தினால நல்ல வரன்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கிறது திருமண பேச்சுவார்த்தைக்கு சுமூகமா முடிக்க உதவிகரமா இருக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் மே 15ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல உச்ச சூரியனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சாதகமான செய்திகள் வரும். மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். உங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சார்ந்து இருந்த கவலைகளெல்லாம் இந்த மாதத்துல பெற்றோர்களுக்கு நீங்கும். குழந்தைகளின் நடத்தையில நல்ல மாற்றங்கள் காண்பீங்க. அவங்க எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை இந்த மாதத்துல நீங்க எடுப்பீங்க. தாய் ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால தாயுடைய ஆதரவு இந்த மாதத்துல பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினர்களாலேயும் ஆதாயம் இருக்கும். தந்தை ஸ்தானாதிபதியான செவ்வாய் மே 11ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மே 11ஆம் தேதிக்கு பிறகு தந்தை வழியில பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் மற்றும் தந்தையின் உடல் நலத்துல இருந்த பாதிப்புகள் மே 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா குறைய துவங்கும். குறிப்பா தாயின் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். தந்தைக்கு சிறு சிறு உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் மாத முற்பாதியில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சனியின் பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினாலையும் நண்பர்கள் கிட்ட பழகும்போது சற்று எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கணும். இருந்தாலும் அவசர காலங்களில் பழைய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை பதியும் காரணத்தினால கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முதலீடுகள் செய்யறது நல்லது. ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் மே 12ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதனால சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் கணிசமா உயரும். நிலுவையில இருந்த பாக்கிகளெல்லாம் வசூலாகும். புதிய கிளைகள் தொடங்குறதுக்கு அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணங்களை மே 15ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகள் அதிகம் ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல அதாவது வித்யாஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதும் மே 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் குருவோட இணைவதும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். புதாதித்ய யோக அமைப்பு உச்ச சூரியன் பிளஸ் புதன் இணைவு இந்த அமைப்பும் கல்வியில மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான நிலையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த மந்த நிலை மாறி ஆர்வமும் கவனமும் கூடும். உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு தகுந்த வாய்ப்புகள் அமையும். கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில இருக்கும் மாணவர்களுக்கு புதிய அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஜன்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும். வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாட்சி வழிபாடு செய்யறது சுகபோகங்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை பதியும் காரணத்தினால முதியோர் இல்லங்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்குறது உங்க தோஷங்களை நீக்கி காரிய வெற்றி கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உழைப்பால் உயரும் மாதமா இருக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு அதிக துணிச்சலையும் வெற்றியையும் நிச்சயமா பெற்றுக் கொடுப்பார். முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுபடுங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.